ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசி ஊழியங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனாய் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அதிசயமான பிறப்பையும் அவர் பூலோகத்தில் அவதரித்த அவருடைய அந்த நிகழ்ச்சியும் நாம் சில நிமிடங்கள் தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்றும் சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, அவருடைய பிறப்பை குறித்து தியானிக்கும் போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். ஆமென். சந்தோஷத்தோட கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனமாக கேளுங்க. குடும்பமாக இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்று லூக்கா 2:11 வாசிங்க. இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அவருடைய பிறப்பு இங்க மட்டும் சொல்லப்படலை. அவருடைய பிறப்புன்னு நம்ம எடுக்கும்போது நம்ம பார்க்குறோம் அவர் எப்படி பிறந்தார், அவர் பிறக்க போறார் என்றெல்லாம் முன்கூட்டியே தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட காரியங்களும் காணப்பட்டு கொண்டே இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அந்த குழந்தை பிறந்த பிறகு பாருங்களேன், நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த அந்த உடைய மேன்மையான ஒரு காரியம். லூக்கா 2:26 வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க, சிமியோனுக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு பிள்ளை பிறக்க போகுது, இப்படி இரட்சகர் பிறக்க போறாரு, அவரை நீ பார்ப்பதற்கு முன்பு நீ மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி ஏசியா தீர்க்கதரிசியில கூட சொல்லப்பட்டிருக்கு. ஏசியா 9:2 வாசிங்க. ஏசியா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்களேன், அந்த அந்த நாட்களிலே ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இருளில் நடக்கிற மனுஷர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதே தான் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 4:15-16 வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசினால இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியங்கள் அப்படியே நடக்குது. இயேசு பிறந்திருக்கார். இயேசு எதுக்கு பிறந்தார்? அவர் எந்த காரணத்தில்? அவர் இருளில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரு வெளிச்சத்தை பார்க்கணும். அப்போ அந்த இருளுன்னு சொல்லப்படுகிற காரணம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருளாக இருக்கலாம், சாப இருளாக இருக்கலாம், பிசாசின் தந்திரங்களால் சிக்குண்டவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இருளுக்குள்ள இன்னைக்கு உலகம் அந்த சமயத்தில் மூழ்கி இருந்தது. அவங்களுக்கு விடுதலே இல்லை, அவங்களுக்கு ரட்சிப்பே இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த செய்தி வருது. தேவ தூதன் இடத்துல இருந்து என்ன செய்தி வருதுன்னா, லூக்கா 2:11 சொல்றதுபடி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு, அது ஒரு நற்செய்தியாக சொல்ற, சாதாரண செய்தி இல்லை, அது ஒரு நற்செய்தியாக தேவ தூதன் மூலமாக அங்கே வருவதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க இருக்கிற மேய்ப்பர்கள்லாம் அப்படியே அசந்திருப்பாங்க. பயப்படாத அப்படின்னு அந்த தேவதூதன் சொல்வதையும் கேட்குறாங்க. அந்த இடத்துலையும் ஒரு பெரிய பிரகாசம். அந்த மேய்ப்பர்களாக இருக்காங்க, அவங்கள எதை பார்க்குறாங்க? பெரிய பிரகாசத்தை தான் பார்க்குறாங்க. இந்த வசனம் சொல்லுது, இருளில் இருக்க ஜனம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ தேவன் யாருன்னா ஒளியாகவே இருக்கிறார். அது எவ்வளவு மகிமையான ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்களேன். அதுதான் பாருங்க, யோவான் 1:9 வாசிங்க. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஜனங்க இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்பொழுது நிச்சயமாகவே ஒரு பிரகாசம் உண்டாகும் என்பதில்
சந்தேகமே இல்லை. ஹalleluya. அது மாத்திரம் அந்த அந்த பிரகாசத்தினுடைய தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்களேன். அவருடைய பிறப்பை பாருங்களேன். ஒரு காரியம் நடக்குதாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க கிழக்கிலேருந்து சாஸ்திரியார்கள் வந்தார்கள்னு போட்டிருக்கோம். அந்த நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்க்குறாங்கன்னா அதுவும் ஒரு பிரகாசம், அதுவும் ஒரு அடையாளம் பாருங்க. அவருடைய பிறப்பில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு அடையாளம் பார்க்கும்போதெல்லாம் அந்த மகிமையை பார்க்குறோம், அந்த பிரகாசத்தை பார்க்குறோம், அந்த ஒளியை பார்க்குறோம். அப்போ அந்த குழந்தை பிறந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அவரை ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் தாழ்மையாக தான் போய் பிறக்கிற இடம் காணப்படுது. ஆனால் அவரை பிடிச்சி அவர் அந்த பிறக்கிற அந்த தொட்டியில் அந்த மாட்டு இதில் பிறக்கிற அவருடைய வாழ்க்கை, அது பிறந்த அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது? பிரகாசம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்போ அந்த சாஸ்திரியர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை காண்றதுக்கு அந்த வெளிச்சத்தை, அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு அடையாளம் அது ஒரு காட்டப்படுது பாருங்க. அப்போ அந்த நட்சத்திரம் அழகாக வழி நடத்திட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்காக எதை சொன்னாலும் அவருடைய வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவரே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிறப்பை நீங்க தியானிச்சு பாருங்களேன். இயேசு என்ற ஒரு வார்த்தை சொன்னாலுமே அது இனிமை நிறைந்ததுங்க, அது மகிமை நிறைந்தது, அது வல்லமை நிறைந்தது, அது சமாதானம் நிறைந்தது, அது மகிழ்ச்சி நிறைந்தது. இயேசு என்ற ஒரு வார்த்தையில வல்லமை இருக்கு. அவ பாருங்க, அந்த வார்த்தை தான் அந்த தேவனுடைய, அவர் அப்படிப்பட்ட பிரகாசத்தின் தேவனாக அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பில் நம்ம பார்க்குறோம், அவர் பிறந்த பிறகு ஏன் அவருடைய மகிமை, ஏன் அது அப்படி பிரகாசம் அவ்வளோ வல்லமை ஏன் அதை காணப்படுதுன்னா, நம்ம பார்க்குறோம் மத்தேயு 3:17 வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போ வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வருதா? பரலோக தேவன் கர்த்தர், நானே ரட்சகர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். வல்லமையின் தேவன் அவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அவர் சொல்றாரு, அந்த ஏசப்பா அவர் பிறந்த பிறகு நம்ம அவர் பிறந்து எத்தனையோ ஆண்டுகள் பிறகும் அவருடைய பிறப்பை தியானிச்சுட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பிறப்பில் அவர் வெளிப்பட்டு வளர்ந்து அவர் ஞானஸ்தானம் எடுக்க உலகத்தில் வரும்போது, ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாருங்களேன், அவர் அந்த தண்ணியில் மூழ்கி வெளியே வந்தோடனே அவர் என்ன சத்தம் வருதுன்னா, வானத்தில் இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போ அந்த இயேசு பிறப்பு எப்படிப்பட்டதுன்னா, அவர் தேவனுடைய குமாரனாக வெளிப்படுறார். அந்த இன்னைக்கு சாதாரண ஒரு மனுஷனுடைய பிறந்த நாள், குழந்தைங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது பெற்றோர்கள் எவ்வளோ சந்தோஷத்தோட ஆர்ப்பரிப்போடு கொண்டாடுறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க, எவ்வளோ கெஸ்ட்டை கூப்பிடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த பிறப்பு, இவருடைய பிறப்பு மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த பிறப்பாக தீர்க்கதரிசி, அவர் உலக ரட்சகர். 1 யோவான் 4:14 வாசிங்க. குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இடுகிறோம். உலக இரட்சகராக அதே பிதா தான் அனுப்புறார். பார்த்தீங்களா? பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இடுகிறோம். அப்போ எவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா அவர் நமக்கு, இந்த உலகத்துக்கு நமக்கு அவர் கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை நம்ம உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? அவருடைய வல்லமையை உணரணும். அவர் எதுக்கு வந்தார், ஏன் பிறந்தார், எல்லாவற்றையும் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அதில் பாருங்க, அந்த சிமியோன் சொல்றாரு, அவர் சொல்ற ரட்சணத்தின் சந்தோஷத்தை என் கண்கள் கண்டது. அப்போ ரட்சணத்தினுடைய சந்தோஷத்தை கண்டதுன்னு அவர் சொல்றாருல, அந்த பிள்ளைய கையில் வச்சிருக்காங்க, ரட்சணத்தின் சந்தோஷத்தை பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? ஆனால் பாருங்க, அந்த பிள்ளைய பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு அந்த இடத்துக்கு வராராம். அது வரைக்கும், அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவர் மறிக்க மாட்டார்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியமா இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்திலும்
நம்ம தேவனுடைய மகிமையை நம்மளால் உணர முடியுது. நமக்கு தெரியுது என்ன விஷயம்னா, ஆண்டவர் எதை சொல்கிறாரோ, எதை வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அது நிறைவேறுங்க. கர்த்தர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவருடைய பிறப்பை தியானிக்க நம்ம பார்க்குறோம். அவருடைய எப்படிப்பட்ட காரியங்களுக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், வந்து என்ன செஞ்சார், எல்லாவற்றையும் நமக்கு தெரியும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா? எவ்வளோ காரியங்களை படிக்கிறோம், இவ்வளோ காரியங்களை நம்ம அனுபவபூர்வமாகவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ள இந்த இயேசு இருக்கிறாரா? இல்லை, ரட்சிப்பு என்ற அந்த கேடயத்தை நீங்கள் வச்சிருக்கீங்களா? இந்த தேவனை சொந்த தகப்பனாக உங்களுக்குள்ள அவர் பிறந்திருக்கிறாரா? வேத வசனம் சொல்கிறது, அவர் என்ன செய்கிறார்னா, பாவத்தினுடைய இருளை நீக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார், ரட்சகராக பிறந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதாக, நிறைய பேருடைய வாழ்க்கையில் வியாதி பலவீனம் தரித்திரம், ஒரு ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை பார்க்க முடியாதபடிக்கு கீழேயே தள்ளிக்கிட்டு விழுந்து கிடக்கிறீங்களா? காரணம் ஒரு வகையான சாபமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், பிசாசின் தந்திரமாக இருக்கலாம். இதிலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென். இயேசு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்குறீங்களா? அவர் பிறந்த அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நம்மளை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லைங்க. மனுஷனுடைய பாவத்திற்கு ஒரு தூய மனுஷன் ரத்தம் சிந்தணும். அந்த ரத்தம் இயேசு நமக்காக சிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக சிந்திருக்கிறார். ஆகையால் இன்னைக்கு உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்வீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் இயேசப்பா வருவார். இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பலவிதமான டெக்கரேஷனோட கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்காரா? அந்த ரட்சிப்பு இருக்கா? அதுதானே முக்கியம். பாருங்க, இந்த ஒரு காரியத்தை லூக்கா 2:38 வாசிங்க. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அப்போ அதே சிமியோன் இருந்த இடத்துல அன்னாள் தீர்க்கதரிசி, அவங்க வயசானவங்க, அப்போ அவங்க அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ அவங்களும் இந்த பிள்ளையை கொண்டுட்டு வந்தவுடனே அவங்களும் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அப்போ அவளும் அறிஞ்சிருக்கா. அந்த தீர்க்கதரிசிக்கும் அவங்களுக்கு தெரியுது, இப்படி ஒரு ரட்சகர் பிறக்க போறார், இப்படி ஒரு மீட்பர் பிறக்க போறார், மக்களை மீட்கிற ஒருவர் வராருன்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கு அருமையானவர்களே, ஒரே வழிதான், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னாரு. அந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளோ சந்தோஷப்படுறோம்ல. ஆமென். நம்ம எத்தனை தான் புது ஆடை உடுத்தலாம், இனிப்புகள் செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ள ஏசப்பா இருக்காரா? இந்த அன்பை நம்ம எத்தனையோ பலகாரம் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து மற்றவங்களோட நம்ம உறவாடுறோம், நம்ம பண்டிகையுடைய மேன்மையை தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த ஏசப்பாவுடைய அன்பு வல்லமையின் மேன்மையை உங்கள் வாழ்க்கை சாட்சியாக கிஃப்டாக மற்றவங்க இடத்துல நம்ம உலக பிரகாரமான கிஃப்டை கொடுக்குறோமா, இல்லை ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமான்னு என்று நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், இல்லையா? இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு ஏசப்பா. அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கா? இந்த அன்பு தான் நம்ம மற்றவங்ககிட்ட பழகும்போது அந்த அன்பை நம்மளால் காட்ட முடியுதா? அவங்களுக்காக ஜெபிக்க முடியுதா? அவங்களுக்காக நன்மையான காரியங்களை செய்ய திறப்பில் நின்று ஜெபித்து ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கி கொடுக்க முடியுதா? அது இயேசுவின் நாமத்தினால
நன்மைகளை, ரட்சிப்புக்காக அவங்களுக்காக ஜெபிக்க முடியுதா? கொஞ்சம் சிந்திங்க. கர்த்தர் இல்லையா, ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக, மற்றவங்களுடைய பாரங்களுக்காக. நம்ம இயேசுவை அறிஞ்சிருக்கோம், அவருடைய அன்பை அறிஞ்சிருக்கோம், அவருடைய பிறப்பை சந்தோஷத்தோடு கொண்டாடுறோம். அதே மாதிரி எல்லாரும் கொண்டாடணும். எல்லார் வீட்லேயும் அந்த சந்தோஷம் வரணும், எல்லார் வீட்லேயும் சமாதானம் வரணும். நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? அந்த ரட்சகரை பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா? அதுதானே கிறிஸ்மஸ், அதுதானே மேன்மை. அதுக்கு தானே ஏசப்பா வந்தார். அந்த கடைசி அந்த அன்று கூட வளர்ந்த பிறகு கூட ஏசப்பா அவர் முதலாவது என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவருடைய பிரசங்கத்தில் பார்க்கும்போது அவர் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது தான் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறிச்சே பேசுகிறார் இல்லையா? அதே போல் அதனுடைய மேன்மை அவர் அறிந்தவர், அவரே பிறந்திருக்கிறார். அதனால்தான் அந்த மேன்மையை எடுத்து சொல்கிறார் இல்லையா? ஆகையால் அவருடைய பிறப்பு அதிசயமானது, அவருடைய பிறப்பு அற்புதமானது. அந்த இயேசு சீக்கிரம் வரப்போறார். அவரையும் நம்ம பார்க்க நம்ம அவளோடு பரிசுத்தோடு காத்திருந்து இந்த சந்தோஷமான அவருடைய பிறப்பை குறித்து பண்டிகையை, அவருடைய பிறந்த நாளை சந்தோஷத்தோடு கொண்டாடுவோமா? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து இந்த நாளில் மகிழ செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? அப்பா, உங்கள் பிறந்த நாளை இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரியாப்பா, அவங்க கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது, சாபத்தோடு இருக்கக்கூடாது, வியாதி பலவீனத்தினால் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கக்கூடாது, நன்மைகளை சுதந்திரிக்க முடியாத தடைகளோடு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. மனம் இறங்குங்க இயேசு சுவாமி, மனம் இறங்குங்கப்பா. வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. உங்க நாமம் மகிமை அடைவதாக. எனக்கு யாராக இருந்தாலும் அவங்க எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவங்களை விடுதலையாக்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பாவத்திலேயோ சாபத்தில வாழ்வார்களாக இன்னைக்கு விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா. ஒரு விடுதலையை பார்க்கட்டும். உங்களுடைய பிறப்பு மகிமையை உணரட்டும். நீங்க சீக்கிரமாக போகிறீங்கப்பா. நீங்க சீக்கிரமாக நாங்க உங்களை வெளிச்சத்தின் தேவனை பார்க்க போறோம், முகமுகமாக பார்க்க போறோம். சீக்கிரமாக வரப்போகிறீர்கள். இந்த பிறப்பு விசேஷ பிறப்பாக இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, விடுதலை ஆக்குங்க, சமாதானத்தை கட்டளை. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். Hallelujah. God bless you. Merry Christmas.